தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராமச்சந்திரன் துரை. மறைமலை நகர் மே 18 இணை எழுச்சி மாநாட்டு திடலில் இருந்து நேற்று பொழுது காலையில் நாங்கள் பந்தக்கால் நட்டு நிகழ்வை ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி செய்தபோது இந்த மே 5ஆம் தேதி வணிகர் மாநாடு நடத்தப்பட்ட இந்த இரும்பு சட்டங்கள்லாம் அகற்றப்படாமலே இருந்தது. நாம் 7ஆம் தேதியே மறைமலை நகராட்சியில் பணம் கட்டி இந்த இடத்த நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வணிகர் சங்கத்தினுடைய தரப்பில் இருந்து பணம் வந்து சேரலை. அதனால் நாங்கள் இன்னும் அகற்ற முடியாமல் இருக்கோம். எங்களுக்கு வாடகை கூட பணம் இல்லை, வண்டி வந்துட்டு போகிறதுக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடியில் இருக்கிறோன்னு இந்த திருவண்ணாமலையை சேர்ந்த குழுவினர் வந்து சொன்னாங்க, இந்த பந்தல் போட்ட குழுவினர். அதுக்கப்புறம் நம்ம தலைமையிலேருந்து பாக்யராஜ் அண்ணன், இங்கே இருக்கக்கூடிய வணிகர் சங்க பொறுப்பாளர்கள், இந்த நகரத்து பொறுப்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க திமுக கட்சி, ஒருத்தர் அதிமுக கட்சி. அவங்க 2 பேருமே நமக்கு ஆதரவாக வந்து நின்னாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். மேற்படி இந்த நேற்று நம்ம பேசினதுக்கப்புறம் இந்த கிரேனை வச்சு இன்றைக்கி கழட்டிகிட்டு இருக்காங்க. பழுத்தூக்கு இயந்திரத்தை வச்சு இன்றைக்கி மாலைக்குள்ளார இது அகற்றப்பட்டிருக்கோம். இதே குழுவினர் தான் நமக்கு வந்து மேடையும் போடுறாங்க. மேடை வந்து தெற்கு பகுதியில் மேடை இருக்கும். நெடுஞ்சாலையை பார்த்த மாதிரி அண்ணன் பேசுவார். இப்போ இதுதான் திட்டமிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி 7 மணிக்கு மேலே பந்தக்கால் நட்டு பூஜை போடுறதா இருக்குது. அதை அடுத்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். மேற்படி அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் பதிவு செய்து அனுப்புகிறேன். சில செயல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டான்ற எண்ணத்தில் தான் நேற்று எதுவும் பதிவு பண்ணலை. அதே போல் களத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்து 100 விழுக்காடு நம்ம எடுத்து பொது வழியில் வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் நமக்கே இருக்கு இல்லையா. அதனால் நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத நான் பதிவு பண்ணதுக்கு காரணம், பதிவு பண்ண வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் இருக்குது. நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நேர்மறையாக என்ன நடக்குதோ அதை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி காலையில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன். மக்கள் வந்து எல்லோரும் இங்கே உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. உடலை வந்து நீங்கள் மெருகேற்றணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார். உடலினை உறுதி செய், உள்ளத்தினை உறுதி செய், நீ கொண்ட கொள்கையின் உறுதியாக இரு. எல்லாமே இந்த உறுதித்தன்மையில் தான் இருக்குது. தமிழ் தேசியம் வீழ்ந்து விட்டது என்று சொன்ன அந்த இடத்துலேருந்து நம்ம எழுந்துட்டோம் அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம பதிவு செய்கிறதுக்கான காலம் இப்போ நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஹல்வா மாதிரி கணிஞ்சு வந்திருக்கு. உண்மையாலுமே எல்லோரும் தமிழ் தேசிய உறவுகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம தமிழ் தேசிய கொள்கை, கருத்தியல், அரசியல் எல்லாமே வந்து இலகுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இலகுவாக. ஏன்னா இப்போ இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு வந்து 2500 பணம் வேண்டாம், 2500 பணம் வேண்டாம், 6 எரிவாயு எரிகாற்று உருளை வேண்டாம், இலவச பேருந்து வேணாம், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சில பெய்டு லேபர்ஸ் வந்து வேலை செய்வாங்கன்னு நம்ம கட்சிக்காரர் போட்டிருந்தார், ஒரு காணொலி போட்டிருந்தார், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர். அதே போல் ஒரு சகோதரி 5000 ரூபா பணத்துக்காக, கூலிக்காக ஒரு வீட்டோடைய சமையல் அறையில் நின்றுக்கிட்டு, அண்ணா விஜய் அண்ணா, எங்களுக்கு நீங்கள் 2500 பணம் தர வேண்டாம், இலவச பேருந்து வேண்டாம், எங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வேண்டாம், அதெல்லாம் நாங்களே சம்பாரித்து வாங்கிக்கிறோம், நீங்கள் நல்ல ஆட்சி மட்டும் கொடுத்தா போதுங்கண்ணா, அதுவே எங்களுக்கு போதுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி புன்னகை ததும்ப பேசியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இவர்கள் எதெல்லாம் இலவசன்னு அறிவித்தாங்களோ அதெல்லாம் மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அந்த இலவச அறிவிப்புகளை நீக்கிவிட்டார் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் கொண்டுட்டு வருவாங்க. இவ்வளோ தாண்டா திராவிட ஆட்சி. திமுக அதிமுக விட மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த தாவேக்கா. எல்லாம் பொய்யாவே பரப்பிட்டு இருக்காங்க, பொய்யாவே பரப்புகிறாங்க. இந்த மதுக்கடை ஒரு காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு போய் ஒரு பாட்டியம்மா வந்து பார்த்துட்டு மூடிட்டாங்க அப்படின்னு நம்பி ஒரு வீடியோ போட்டாங்க. அதே தாவேக்காயெல்லாம் பரப்புகிறாங்க. அதே போல் இந்த
குட்கா மசாலா வந்து செஞ்சியில் கைப்பற்றினாங்க. அது கைப்பற்றினது திமுக ஆட்சியில். அதே போல் இந்த பாதுகாப்பு படை, மகளிருக்கான பாதுகாப்பு படை, அது திமுக ஆட்சியில் நடந்தது. அதிமுக ஆட்சியில் தான் அது அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த பிங்க் கலரு வாகனம், உந்துருளியாக இருக்கட்டும், மகிழுந்தாக இருக்கட்டும், இளஞ்சிவப்பு நிறத்தில் அது வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதை வந்து தாவேக்கா எடுத்து போட்டு பரப்பிகிட்ருக்கு. ஏன்டா இந்த எச்ச புத்தி அப்படின்னு எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து கேட்பார்ல, அந்த மாதிரி எனக்கு கேட்க தோணுது. இருந்தாலும் எனக்கு கேட்குறதுக்கு மனசு இல்லை. என்னதான் இருந்தாலும் தாவேக்காவில் இருக்கிறவங்களாம் நம்ம தமிழினத்தை சேர்ந்தவங்க தானே. அதில் ஒரு சில பேர்லாம் மாற்று இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து போய் யாருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, யாரை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, யாருக்கு எதிராக இங்கே வேலை செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி தமிழ் தேசியம் நிச்சயமாக உறுதியாக வென்றே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் எப்போதும் வெல்லும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார், நம்ம உறுதியாக வெல்லுவோம். எதை வச்சுப்பா? ஏன்னா நாம் தான் உண்மையான அரசியலை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் விதைக்கிறேன், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அது அறுவடை ஆகும் அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து நாளைக்குன்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இது போகணும்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையில். இந்த தலைமுறையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்கள் அரசியல்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தாவேக்காவை வந்து முழுமையாக பயன்படுத்திக்குவாங்க. இவர்கள் இதற்கு மேலே எந்த பொய்யை சொன்னாலும் அதை பரப்பினாலும் நாம் தமிழர் கட்சி ஐடி விங் இருக்குது. அதாவது மொசாட்டுக்கே வந்து டஃப் கொடுத்தாலுங்க நம்பாளுங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கு மட்டும் பத்தாது. ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து ஐடி விங்காக அறிவித்து தன்னோட கைபேசியில் ஒரு பெரிய ஊடகமே இருக்குது. எல்லோரும் இன்ஸ்டாகிராமை பதிவு பண்ணி எல்லாருமே தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தினமும் பதிவேற்றுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு எது உண்மை எது பொய்யுங்கிறது தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அரசியல்படுத்துங்க, மக்களை அரசியல்படுத்துங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டில் உங்கள் வீதியில் அரசியல்படுத்துங்க. 2 வருஷம் நின்று விளையாடுங்க. 2 வருஷம் நின்று விளையாடுங்க. உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துங்க. அதுக்கு அந்தாண்ட 3 வருஷம் நமக்கு இருக்குது அரசியலை தீவிரமாக கொண்டுட்டு போகிறதுக்கு. நம்ம உறவுகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கால்கோள் காணொலியில் எடுத்து அடுத்து பதிவெடுத்துகிறேன். மேற்படி உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். என்னுடைய தொடர்பு எண்ணும் இதில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பகுதியில் வந்து குரல் பதிவு செய்தாலும் இல்லை அழைச்சி பேசினாலும் சரி. ஒருவேளை அழைப்பை ஏற்க முடியலைன்னா கூட குரல் பதிவு போட்டு வைங்க. மேற்கொண்டு பேசுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.